அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறு வயதிலே இருந்த அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு நான் சில சொற்களை கற்றுத்தருகிறேன். அல்லாஹுவின் விஷயத்திலே பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுவின் விஷயத்திலே பேணுதலாக இரு, அல்லாஹுவை கண்முன்னே நீ பெற்றுக்கொள்வாய். நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேள். நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களால் உமக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினாலே தவிர எந்த ஒரு தீமையையும் அவர்களால் செய்ய முடியாது. எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 7957 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் விதித்து விட்டானோ அது நிச்சயமாக நமக்கு கிடைத்துவிடும். காரணம், அல்லாஹ் மனிதனை எப்போது படைத்தானோ அப்போதே மனிதனுக்கு உரிய செல்வத்தை நிர்ணயித்து எழுதிவிட்டான். அவன் எதை எழுதினானோ அது கிடைக்கும், அதற்கு மேல் வேறெதுவும் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற மனோபாவத்தை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.